நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன பத்தி இவ்வளவு கீழ்த்தரமா உங்களால யோசிக்க முடியும்னு சொன்னா என் எக்ஸ்பிளனேஷனை கேட்கறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லைன்னு தோணுது. எப்படி உங்களால யோசிக்க முடிஞ்சது? ஷாமுக்கு எனக்கு நடுவுல தப்பான உறவு இருக்குன்னு. அப்ப உங்க நினைப்ப நீங்க தான் வச்சுக்கணும். ஏன் சைட்ல இருந்து எந்த விளக்கமும் என்னால தர முடியாது. எதுக்காக இந்த கேள்வி என்கிட்ட முதல்லயே கேட்கல? கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண அன்னைக்கு இந்த கேள்வி என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. இப்ப வந்து எதுக்காக இதெல்லாம் கேக்குறீங்க? அப்பயே என்ன கேட்கல? ஏன் உண்மையை தெரிஞ்சுக்கல? ஸ்ருதி, உனக்கு எவ்வளவு தைரியம்? தைரியம் இல்லங்க. அன்னைக்கு ராத்திரி எனக்கு தைரியம் வரல. அன்னைக்கு நான் தைரியமா பேசியிருக்கணும். கத்தி கூச்சல் போட்டு உண்மையை உங்களுக்கு எப்படியாவது நான் புரிய வச்சிருக்கணும். யா ரைட். உண்மையா? ஆமா, அது உண்மைதான். அந்த உண்மை என்னன்னு உங்களுக்கு எதுவும் தெரியாது. ஒரு தடவை என்கிட்ட நேரடியா கேட்டிருக்கலாம். நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லிருப்பேன். ஷாம் என்னை எப்படி எல்லாம் ஏமாத்தினார்னு. என்ன மட்டும் இல்ல, தனக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்லி என் மொத்த குடும்பத்தையும் அவர் ஏமாத்தினாரு. அவரு பொய்யா ஒரு கதையை சொல்லி பேயிங் கெஸ்டா எங்க வீட்டுல வந்து தங்கினாரு. அப்பாக்கு அட்டாக் வந்தப்போ நிலைமைய ஷாம் ரொம்ப மோசமா மாத்தினாரு. அதனால எனக்கும் அவருக்கும் நிச்சயதார்த்தம் நடந்தது. ஆனா அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சதும் நான் அந்த என்கேஜ்மெண்ட்டே வேண்டான்னு சொல்லிட்டேன். அப்போ அவர் தான் வேலையை நிறுத்தவே இல்லை. ஆனா என் மனசுல எந்த தப்பான எண்ணமும் இல்லை. அவனை அடியோட நான் வெறுக்கிறேன். அக்கா விஷயத்துல இப்படி பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சு நானே வருத்தப்பட்டேன். தான் குடும்பத்து ஆளுங்களை அவரு ரொம்ப சுலபமா ஏமாத்திருக்காரு. அவ்வளவு வெறுப்பு. இந்த அளவுக்கு யாரையும் நான் வெறுத்ததே இல்லை. ஒருவேளை யாராவது அவன் பேர் பக்கத்துல என் பேரை எழுத சொன்னா செத்து போக கூட நான் தயாரா இருந்தேன். ஒரு தடவை என்கிட்ட வந்து நடந்த உண்மையை நீங்க கேட்டிருக்கலாம். ஒருவேளை நான் அன்னைக்கு உங்ககிட்ட வந்து கேட்டிருந்தா அப்ப நீ என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருப்பியா? ஏன் சொல்லிருக்க மாட்டேன், நிச்சயம் சொல்லிருப்பேன். என்கிட்ட ஒரு தடவை நீங்க கேட்டிருக்கலாமே. ஆனா நீங்க கல்யாணம் பண்ற அவசரத்துல இருந்தீங்க. அப்படி அவங்களை உங்க மனைவியா நினைக்காம இருந்தா எதுக்கு இன்னும் நீங்க அஞ்சலி கூட சேர்ந்திருக்கீங்க? அவங்களை நிரந்தரமா பெரிய வேண்டியதானே? உனக்கு என்ன தோணுது? ஒருவேளை நீ அன்னைக்கு ராத்திரி என்கிட்ட வந்து இந்த உண்மைகள் எல்லாம் சொல்லியிருந்தா நான் நம்பியிருப்பேன் நினைக்கிறியா? நீ ஒருத்தவங்க கை தட்டணும்னு நினைச்சா அது ஒரு கையால முடியாது, ரெண்டு கையும் தேவை. உன்னை விட அதிகமா நான் என்ன மட்டும்தான் நம்புறேன். நான் பார்த்தது, நான் கேட்டது, அதை மட்டும்தான் நம்புறேன். அன்னைக்கு நீ ஷியாம் கிட்ட பேசினதை என் காதாலேயே கேட்டேன். அவனை நீ என்னோட அக்காவை விட்டுட்டு வர சொன்ன. நீங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சுக்கிட்டு இருந்ததை என் கண்ணாலேயே நான் அதை பார்த்தேன். அட, எஸ்பி, நம்ம வேற ஏதாவது சேனல் பார்த்தா நல்லா இருக்கும். இதுல நிறைய சேனல்ஸ் இருக்கு. பர்ஃபெக்ட். கார்ட்டூன். இது என்னுடைய ஃபேவரட்டான கார்ட்டூன். சரி, சிப்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே என்ஜாய் பண்ணு. சொல்லுங்க. யா, அப்சல்யூட்லி. உங்களுக்காக ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன். தேங்க்ஸ் பிரியா. நீங்களும் உட்காருங்க.
பிரியா, நானும் மிஸ்டர் ஏவும் ஒரு சேனல் பார்த்திருந்தோம். அது திடீர்னு மாத்திட்டாரு. அந்த சேனலை ப்ளீஸ் கொஞ்சம் வச்சு தாங்களேன். சரி, இப்பவே சேஞ்ச் பண்றாரு. இதுவா? இல்ல, இதுவா? இதுதான் நாங்க பார்த்துட்டு இருந்தோம். பப்ளி, நீ அஜய் கூட சேர்ந்து இந்த சேனல் தான் பார்த்துட்டு இருந்தியா? பிரியா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பப்ளு உன்னை சித்தி கூப்பிடுறாங்க பாரு. சரி. பிரியா, சின்ன பசங்க கூட சேர்ந்து இந்த மாதிரி சேனல்ஸ் யாராவது பார்ப்பாங்களா? நான் மாத்திட்டு தானே போனேன். அதில் அஜய், இப்போ நான் பிரியாவை பெரிய பொண்ணுன்னு நினைக்கிறேன். அந்த விஷயம் எனக்கும் நல்லா தெரியும். பட் ஷீ இஸ் 9. அண்ட் சொல்லு அமர். யா, ஐ நோ. யா. அப்படி நீங்க என்ன பாத்தீங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்க என்ன கேட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும்தான் எனக்கு தெரியும். இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னது இது மட்டும்தான் உண்மை. யா, ஒருவேளை நீ சொல்றது உண்மை, அந்த ஷியாம் சொல்றது போயினா இன்ன வரைக்கும் நீ என் கிட்ட வந்து ஒரு தடவை கூட ஏன் சொல்லல? ஏன் என்னோட அக்கா உன்னை கடவுளா நினைக்கும் போது நீ ஏன் இதை சொல்லல? கத்தி கூச்சல் போட்டு ஷியாம் பத்தின உண்மை எல்லார்கிட்டையும் சொல்ல வேண்டியதானே? ஏன் நீ என்கிட்ட வந்து எதையுமே சொல்ல ட்ரை பண்ணல? பதில் சொல்லு ஸ்ருதி. ஸ்ருதி, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஆன்சர் மீ டேம் இட், நான் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். ஏன் எதுவும் சொல்லல? எப்பவுமே நீ பேசிக்கிட்டு இருப்ப, இன்னைக்கு ஏன் இவ்வளவு மௌனமா இருக்க? எல்லா கேள்விக்கும் பதில் வேணும்னு கேட்பல, இப்ப உன்னால பதில் சொல்ல முடியலையா? நான் எதுவுமே உங்ககிட்ட சொல்லல. என்ன நான் ஒரு வார்த்தை சொன்னா கூட உங்க அக்கா வாழ்க்கை அதோட அழிஞ்சு போயிடும். அஞ்சலி அக்கா மேல நீங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க. உங்க குடும்பத்துல பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் நான் அமைதியா இருந்தேன். நான் சொல்ற வார்த்தையால உங்க அக்காவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் இருந்தேன். அவங்க ஷாம ரொம்ப நம்புறாங்க. அந்த நம்பிக்கையை நான் அழிக்க விரும்பல. திரும்ப திரும்ப போய் சொல்லாத. இந்த ஸ்டோரியை மேக்கப் பண்றதுக்கு உனக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? ஸ்ருதி, உண்மை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால புது புது கதையெல்லாம் உருவாக்காத. அந்த நிமிஷம் எனக்கு இன்னும் அப்படியே ஞாபகம் இருக்கு. உன்னையும் அந்த ஷியாமையும். இதை யாராலையும் மாத்த முடியாது. அன்னைக்கு நீங்க பார்த்தது, நீங்க பார்க்கணும்னு நினைச்சது, சொல்ல போனா நீங்க தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க எதை பாத்தீங்களோ புரிஞ்சுக்கிட்டீங்களோ அது எதுவுமே உண்மை இல்ல. போதும், தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. நீ கேட்ட எல்லாரும் எதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அந்த பதில நான் இப்ப உனக்கு சொல்லிட்டேன். என் அக்காவோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதான். இங்க பாரு, என் அக்காவுக்கு உன்னாலேயோ அவனாலேயோ ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட நான் சும்மா விட மாட்டேன், புரியுதா? எனக்கு தான் உன்னை பத்தி ரொம்ப நல்லா தெரியுமே. மிஸ்ஸஸ் அஸ்வின்ற ஸ்தானத்துல இருந்து நீ பண்ணணும்னு நினைக்கிறத உன்னால பண்ண முடியல. கிடைச்சிருக்கிற பணம், இந்த உயர்வான வாழ்க்கையை உன்னால விடவும் முடியல. மூளை இல்லாதவன் கூட இதெல்லாம் விட மாட்டான்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வந்தது ரிஃப்ரெஷ் ஆயிட்டீங்க. ரொம்ப சூடா இருந்ததுல்ல? ஹலோ ஹாய் பை பை. இதுல நெய் வாசனை அதிகமா இருக்கு. இத சாப்பிட்டா என்னோட டயட் எல்லாம் போயிடும். என்ன விஷயம் சின்னா? அங்க போய் வெயிட் எதுவும் போடலையே என்ன? புகுந்த வீட்டுல நல்ல கவனிப்பு போல இருக்கு. உன்னோட முகம் முன்ன விட இப்ப ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு. எங்க பாட்டி, அங்கேயும் இவருக்கு ஒரே வேலைதான். பாட்டி, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க கூடாது, பார்த்து தெரிஞ்சுக்கணும். பாருங்க, சின்ன கொஞ்சம் கலர் ஆயிருக்கான்ல. என்ன சின்ன? அட, வந்துட்டீங்களா? எப்போ வந்தீங்க? அப்புறம் நீங்க 2 பேரும் அங்கேயே இருந்துருவீங்களோன்னு நினைச்சேன். திரும்ப வரத பத்தின ஐடியாவே இல்லாம போயிடுச்சா என்ன? ஸ்ருதி, அம்மா அப்புறம் அப்பா அத்தை எல்லாருமே நல்லா இருக்காங்களா? நீங்க இல்லாம இந்த வீடே களையிழந்து போயிருச்சு தெரியுமா? இல்ல, நீங்க 2 பேரும் இல்லாமன்னு சொல்ல வந்தேன். இப்ப நீங்க வந்துட்டீங்க, அதனால ரொம்ப நல்லா இருக்க போகுது. அக்கா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஸ்ருதி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்களும் போய் ரெஸ்ட் எடுங்க. இது உங்களுக்குக்கா. அப்புறம் இது மாமாவுக்கு. நான் அப்பவே அம்மா கிட்ட சொன்னேன், இதெல்லாம் எதுவுமே அனுப்பாதீங்கம்மா, வேண்டான்னு. அப்படியா? நீங்க வேண்டான்னு சொன்னா அவங்க விட்டுருவாங்களா என்ன? அப்படியெல்லாம் நடக்கவே நடக்காதுக்கா. சரி ஸ்ருதி, அங்க நீங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்கல்ல? அப்புறம் பிரீத்தி கல்யாணம் எப்படி நடந்தது? ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம்க்கா. எதுக்கு நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க சொல்லுங்க. உன்னை பத்தியும் ஷியாம பத்தியும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அக்கா, அப்பா, அம்மா, அத்தை இவங்க ஞாபகமாவே இருக்கு. என்ன ஸ்ருதி இது? சரி, நான் போய் மத்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன்க்கா. அவங்களுக்கு எல்லா திங்ஸையும் கொடுக்கணும்ல. இன்ஃபேக்ட் யூ நோ சம்திங், இத்தனை மாசங்களா நான் யோசிச்சது எல்லாமே எப்படி உன்னால இதெல்லாம் பண்ண முடிஞ்சதுன்னு தான். என் அக்காவுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். உனக்கும் ஷியாமுக்கும் நடுவில் அஃபேர் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என் அக்காவோட வாழ்க்கையை கண்டிப்பா நான் காப்பாத்தி ஆகணும்னு நினைச்சேன். தேவையில்லாம என்னால உங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. மறுபடி போய் சொல்லாத. இந்த கதையை பேக்கப் பண்றதுக்கு உனக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? இவர் எப்படியாவது என்ன நம்பிதான் ஆகணும். இப்படியே என்னால வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. இவர் எல்லா விஷயத்தையும் ரொம்ப தப்பா புரிஞ்சு வச்சிருக்காரு. அவர்கிட்ட கண்டிப்பா
அம்மாவையும் அத்தையையும் நான் பேச சொல்லணும். அப்பதான் அவருக்கு உண்மை என்னன்னு தெரியும். அக்காவுக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஒருவேளை அவங்க கிட்ட இவர் பேசினார்னா இல்ல, இப்ப அவரு ரொம்ப கோவத்துல இருக்காரு. ஒருவேளை இந்த 6 மாச கல்யாணத்தை பத்தி வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட இவர் சொல்லிட்டாருன்னா சொல்லப்போனா என்ன பண்றதுன்னே புரியல. ஸ்ருதி, ஸ்ருதி, இப்ப நான் உங்களை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்காக நீங்க ஒரு உதவி பண்ணணும். என்ன ஸ்ருதி, நீங்க இவ்வளவு தூரம் கேட்கணுமா என்ன? நீங்க கேட்டீங்கன்னா நான் உங்களுக்காக எதை வேணாலும் கொண்டு வந்து தருவேன். முதல்ல உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. என்கிட்ட என்ன கேட்க போறீங்கன்னு நானும் பாக்குறேன். முதல்ல நீங்க என் கூட வாங்க. அஸ்வின் கிட்ட நடந்த எல்லா உண்மையும் சொல்லுங்க. என்ன சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? நீங்க எதை பத்தி பேசுறீங்க? உண்மைய பத்தி, நமக்குள்ள இருக்கிற உண்மைய பத்தி. இங்க நடக்கிறது எதுவும் உண்மை கிடையாதுன்னு தயவு செஞ்சு அவர்கிட்ட சொல்லுங்க. இதெல்லாம் உங்களால தானே. நமக்குள்ள எந்த உறவு இல்லைன்னு அவர்கிட்ட சொல்லுங்க. நடந்த எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே, சொல்லுங்க. அப்படியா? உங்களை ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருங்கிற காரணத்தை அவர் உங்ககிட்ட சொல்லிட்டாரு போல இருக்கு. ஓஹோ, முதல்ல இந்த விஷயத்தையெல்லாம் நான் புரிஞ்சிருந்திருக்கணும். உங்க 2 பேருக்கு நடுவுல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது. முதல்ல நீங்க பேசாம என் கூட வாங்க. வந்து அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லுங்க. எதுக்கு? போனா போகட்டும், விடுங்க ஸ்ருதி. எதுக்கு பழைய விஷயங்களை பத்தி யோசிக்கிறீங்க? இப்போ மொத்த பிரச்சனையும் தானாவே தீர்ந்துருச்சுல்ல, அதனால போகட்டும், விடுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்திக்கிறது ரொம்ப முக்கியம். யாரும் என்ன தப்பா புரிஞ்சுக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. அதோட இந்த உலகத்துல நான் எல்லாரையும் விட அதிகமா காரணம் எது வேணாலும் இருக்கட்டும். ஆனா இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். அதனால என் கூட வாங்க. அதுக்கு பதிலா எனக்கு என்ன கிடைக்கும்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க பாருங்க ஸ்ருதி, கொஞ்ச நாளாவே நான் ஒரு டீல் விஷயத்துல ரொம்ப கவலையோட இருக்கேன். இப்ப என் பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்னு அது உங்களால மட்டும்தான் முடியும். எப்படியாவது எனக்காக இந்த பத்திரத்துல உங்க கணவரோட கையெழுத்து மட்டும் வாங்கி கொடுங்க போதும். ஐயோ இல்ல ஸ்ருதி, இந்த வேலையை என்னால செய்ய முடியாதுன்னு மட்டும் நீங்க நினைக்க வேண்டாம். சொல்ல போனா இதுல எல்லாம் அவரோட கையெழுத்து வாங்கணும்னு தான் வந்த, ஆனா இந்த பேப்பர்ல கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால திரும்பவும் அவரோட கையெழுத்து வேணும். அப்புறம் உங்களுக்கு தான் உங்க ஹஸ்பண்டோட கோவத்தை பத்தி நல்லா தெரியும்ல. அதுவும் இல்லாம இப்ப வேற அவரு எனக்கு உதவுறதுக்கு நிச்சயமா முன் வர மாட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால இந்த வேலையை நீங்க உங்க கையால பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்ருதி. இந்தாங்க, இந்த டீல் பேப்பர்ஸை பிடிங்க. இதுல அவரோட கையெழுத்தை வாங்கி கொடுங்க. அவர்கிட்ட போய் நான் எல்லா உண்மைகளையும் சொல்லிடுறேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் அப்படியே சொல்லிடுறேன் ஸ்ருதி. சொல்ல போனா இது ரொம்ப சுலபமான ஒரு வேலை தானே. எனக்கு நீங்க ஒரு சின்ன உதவி பண்ணுங்க, உங்களுக்கு நான் ஒரு உதவி பண்றேன். இப்போதான் நம்ம ஒரே குடும்பத்து ஆளுங்களாச்சே, நமக்குள்ள உதவி செய்யலன்னா அப்புறம் வேற யார் செய்வாங்க ஸ்ருதி? சொல்லுங்க. பதில் சொல்லுங்க மேடம், என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? இப்ப அஸ்வின் என் மேல கோவமா இருக்காருன்னு எனக்கும் தெரியும். ஆனா அவர் கையெழுத்தை வாங்குறதுக்காக உங்களுக்கு ஏன் உதவி தேவைப்படும் தோணல. சொல்ல போனா அவர்கிட்ட உண்மையை சொல்றதுக்கு உங்களுக்கு என்னோட உதவியும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். பேசாம நீங்களே போய் அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுங்க.
அவங்க அவங்களுக்கு அவங்க பிரச்சனை, என்ன பண்ண முடியும்? நீங்களே பாருங்க ஸ்ருதி, அஸ்வினுக்கு என் மேலையும் நம்பிக்கை கிடையாது, உங்க மேலையும் நம்பிக்கை. உண்மையிலேயே இந்த பத்திரம் நீங்க சொன்ன மாதிரி முதல்ல நீங்க சந்தேகப்படுறத நிறுத்துங்க ஸ்ருதி. இதுல நான் தப்பாலாம் எதுவும் எழுதல, புரியுதா? ஏற்கனவே நான் அவர்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கேன். சாதாரண டீலிங் தான். இப்போ கூட என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா நீங்க அவர்கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு முறை படிச்சு பாத்துருங்க. எப்படி?